Hi hello guys, welcome back to Raja Tech channel. இது ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல நீங்க monetization enable பண்றதுக்கு short videos இல்ல long form content மேக் பண்ணி criteria reach பண்ணும்போது அந்த requirement complete பண்றதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப பேசிக்கான விஷயம் பட் நிறைய பேருக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் இருக்கு. சோ அத கிளியர் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். சோ அத பத்தின டீடைல் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஷார்ட்ஸ் மேக் பண்றீங்கன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயத்துல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏனா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அனலிட்டிக்ஸ்ல வரும் பட் மானிட்டைசேஷன் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் ஆகாது ஷார்ட்ஸ்ல வரும்போது. அதனால ஷார்ட்ஸ் மேக் பண்றீங்களா ஷார்ட்ஸ்க்கு உண்டான அந்த வியூஸ் கிரைட்டீரியா இருக்கு இல்லையா அதை ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை தவிர லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்றீங்களா விசிபிலிட்டி பப்ளிக்ல வச்சு மேக்ஸிமம் ஃபியூச்சர்லயும் எந்தவித சேஞ்சஸும் பண்ணாம அப்படியே ரெகுலரா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கெயின் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு மானிட்டைசேஷன் பேஜ்லயும் ப்ராப்பரா ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இது எதனால சொல்றோம்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் அதிகமா மேக் பண்ணிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட கிரைட்டீரியா இருக்கு இல்லையா அந்த வியூஸ் கிரைட்டீரியா அதையும் ரீச் பண்ண முடியாம அதே சமயம் வாட்ச் ஹவர்ஸ் நிறைய வருது அதுலயாட்டு நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் பேஜ்ல கிரைட்டீரியா செக் பண்ணி பார்த்தா வாட்ச் ஹவர்ஸும் ஜீரோவோ இல்ல ரொம்ப கம்மியாவோ பார்த்தா ஷோ பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். சோ அது ரிலேட்டடா क्वेश्चन வருது ப்ரோ ஏன் ப்ரோ இந்த மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு அனலிட்டிக்ஸ்ல எல்லாம் அவ்வளவு அதிகமா இருக்குதே கொஞ்சமாவது இதுல வந்திருந்திருக்கலாமே எதனால வரல அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறீங்க. கண்டிப்பா ஷார்ட் வீடியோஸ் நீங்க மேக் பண்ணும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு மானிட்டைசேஷன் பேஜ்ல கவுண்ட் ஆகாது. ப்ரோ முன்னெல்லாம் எனக்கு நல்லாவே கவுண்ட் ஆச்சு முன்னெல்லாம் ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணியே வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணி அப்ளை பண்ணனேன் அப்படிங்கிற மாதிரி சில கிரியேட்டர்ஸ்க்கு டவுட் இருந்தா அது இருந்துச்சுங்க. அது எப்போ இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஷார்ட் வீடியோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நார்மல் லாங் ஃபார்ம் கண்டென்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அதாவது பார்த்தீங்கன்னா வாட்ச் பேஜ் மாதிரி ஷோ பண்ணும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா பெட்டரா இருந்தது. அதே சமயம் ஏர்னிங்ஸ் அப்படின்னு வரும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருந்தது. அதாவது ஷார்ட்ஸ் வியூல உங்களுக்கு ஷார்ட் செல்ஃப்ல ஷோ பண்ணுது இல்லையா அந்த மாதிரி இல்லாம கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ப்ளே ஆனிச்சு. இப்போ மேக்ஸிமம் அதாவது ஒரு 99% எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் செல்ஃப்ல தான் அது ப்ளே ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது லாங் ஃபார்ம் கண்டென்ட் மாதிரி நார்மல் வாட்ச் பேஜ் நமக்கு ஷோ பண்றது கிடையாது. சோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் பேஜ்ல ஷோ பண்றது இல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷார்ட்ஸ் மேக் பண்ணும்போது ரீச் பண்ணிடலாம் ப்ரோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. பட் என்ன பிரச்சனையா இருக்குன்னா அந்த டைம் அதாவது இப்போ வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் 1 இயர் அளவுக்கு இருக்குது. அதுவே நம்ம ஷார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்துக்குள்ள ரீச் பண்ணோம். அதாவது அது 1 இயர் இருக்கும்போது இது வெறும் 3 மாசத்துல நம்ம ரீச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரீச் பண்றாங்க ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண போறாங்க அகைன் டவுன் ஆகிற மாதிரி இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா அது கம்ப்ளீட்டா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு வரும்போது 1 இயர்னா இப்போ ஜனவரில இருந்து நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் வந்துருக்குன்னா அதுக்கு அடுத்து ஜனவரி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஜனவரியில் பெர்ஃபார்மன்ஸுக்கான வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மாசத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதால நமக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அண்ட் அது ரீச் பண்ணவே முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் கொடுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கு ஸோ எந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை நீங்கள் கன்சிஸ்டண்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க. ரெண்டுமே கூட நீங்கள் பண்ணலாம். அதாவது லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஷார்ட்ஸாக ஒரு பர்டிகுலர் ஃபேவரட்டான மூமெண்ட்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த லாங் ஃபார்ம் கண்டென்ட்லேயே அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இதை பற்றின பேசிக்கான இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டயத்தில் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் எடுத்து வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துங்க கைஸ். தேங்க்ஸ் ஒரு வீடியோ இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.